ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஏலகிரி தாங்க வந்திருக்கேன். இந்த ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 17,000 மீட்டர் உயரம் உள்ள மலை தாங்க இந்த ஏலகிரி மலை. வீக்கெண்டில் ஒரு பட்ஜெட் டிராவல் போகணும் அப்படி சொல்லி நினச்சாக்கா கண்டிப்பாக இந்த இடத்த தாங்க எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது ஆப்டான பிளேஸுங்க. இந்த வீடியோவில் ஏலகிரி மலைக்கு ட்ரெயினில் எப்படி போகிறது, பஸ்ஸில் எப்படி போகிறது, காரில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே என்னென்ன பெஸ்ட் பிளேசஸ் இருக்குது, அதுக்கு டைமிங்ஸ் என்ன, என்ட்ரி ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே எந்த இடத்துல தங்கினாக்கா எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க முடியுமோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில ஹோட்டல்ஸ் நான் சஜஸ்ட் பண்றேங்க. சரி வாங்க இந்த வீடியோல எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இது உங்கள் லைஃப் ஆஃப் நான் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. தமிழ்நாட்டுல ஊட்டி கொடைக்கானல் போலவே ஏலகிரி ஒரு மலை பிரதேசங்க. நீங்க பஸ்ல வரணும்னாக்கா திருப்பத்தூர் வந்துருங்க, அப்படி இல்லைன்னா வாணியம்பாடி வந்துருங்க. திருப்பத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் தாங்க பஸ்ல. வேலூர் சென்னையில இருந்து கூட ரெகுலரா பஸ்ஸஸ் எல்லாம் வருதுங்க ஏலகிரிக்கு. இதே நீங்க ட்ரெயின்ல வரணும்னு நினைச்சாக்கா ஜோலார்பேட்டை ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஜோலார்பேட்டை ஸ்டேஷன்ல இருந்து திருப்பத்தூர்ல இருந்து வர்ற பஸ்ஸஸ் எல்லாம் அங்கிருந்து பிக்கப் பண்ணி டைரக்டா ஏலகிரி போறாங்க. இதே நீங்க கார்ல வர்றீங்கன்னாக்கா வாணியம்பாடி தாண்ட உடனே திருப்பத்தூருக்கு ரைட்ல டர்ன் ஆகுங்க. நீங்க அந்த ரோடு எடுத்தீங்கன்னாக்கா டைரக்டா ஏலகிரி மலைக்கு போறான வழி உங்களுக்கு கிடைச்சிரும். திருப்பத்தூர் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஏலகிரி ரோடு நீங்க ரீச் பண்ணிடலாம். போறப்ப உங்களுக்கு மலை நல்லா தெளிவா தெரியுங்க. அந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்கும். இங்க மொத்தம் 14 பின் பென்ஸ் இருக்குங்க. இந்த 14 பின் பென்ஸும் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போற மாதிரி. இந்த 14 பின் பென்ஸுக்கு ஒவ்வொரு தலைவர்களோட பேர் வச்சிருப்பாங்க. அதாவது பாரதியார் வளைவு, இளங்கோ வளைவு, அந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பின் பென்ஸுக்கும் சேஃப்டி ரிங்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது வண்டி போய் இடிச்சாலும் கீழே விழுவாத மாதிரி சேஃப்டி ரிங்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க 7வது பின் பென்ட தாண்ட உடனே ஒரு வியூ பாயிண்ட் வருங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பிளேஸ் இந்த ஏலகிரி மலையில. இங்க வர மக்கள் எல்லாம் வண்டிலாம் நிப்பாட்டுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் விட்டு இந்த ரோட்லயே நிப்பாட்டி நம்ம போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை முடிச்சுட்டு நீங்க 14வது ஏறி முடிச்ச உடனே அங்க ஒரு டெலஸ்கோப் வியூ பாயிண்ட் ஒன்னு இருக்குங்க. இங்க ஒரு 20 ரூபீஸ் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அந்த டெலஸ்கோப் மூலமா இந்த ஏலகிரி மலையில இருந்து நீங்க கீழே எல்லா வியூஸையும் பார்க்கலாங்க. நான் காலையில 11 மணிக்கு ரீச் ஆனாங்க. அப்ப டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னாக்கா 19 டிகிரி இருந்ததுங்க. மலை ஏறி வந்த உடனே என் பையன் பசிக்குதுன்னு சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்க மிராக்கோ பீஸான்னு சொல்லிட்டு இருந்ததுங்க. இது ஹோம்மேட் பீஸா சொன்னாங்க. அங்க போய் நாங்க சாப்பிட்டு ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருந்ததுங்க. இங்க மோஸ்ட் ஆஃப் த வியூ பிளேசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏலகிரி லேக்கை சுத்தி தாங்க எல்லாமே இருக்கு. நீங்க பெஸ்ட் என்னன்னாக்கா அந்த இடத்துல நீங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஹோட்டல் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணது ஹோட்டல் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் பிரைஸ்ல வித் ஸ்விம்மிங் பூலோட இங்க ரூம் எனக்கு கிடைச்சதுங்க. இந்த ரூம் என் ஃபேமிலிக்கு உண்மையிலேயே பக்காவா செட் ஆச்சு. இங்க நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டும் கொடுக்குறாங்க. அதோட டேஸ்டும் நல்லாவே இருந்ததுங்க. இந்த ஹோட்டல்ல வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இங்க ஸ்டே பண்றது எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, இந்த ஹோட்டலோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேங்க. நான் ஸ்டே பண்ண இந்த ஹோட்டல் இந்த லேக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் தாங்க. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த லேக்குக்குள்ள ஒரு போட்டிங் ஹவுஸ் இருக்குங்க. அப்புறம் தனியா அட்வென்ச்சர் கேம்ஸ் இருக்கு. லேக்குக்குள்ள போனோம்னாக்கா என்ட்ரி ஃபீஸ் நம்ம 20 ரூபாய் பே பண்றதாங்க போற மாதிரி இருக்கும். இங்க போட்டிங் போனோம்னாக்கா அதுக்கு தனியா நீங்க 50 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்ஸ் வச்சிருக்காங்க. அதை நீங்க தனியா எடுத்து தாங்க போற மாதிரி இருக்கும். நீங்க பயப்பட மாட்டீங்கன்னா பெடல் போட் எடுத்துட்டு போங்க. அது உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ். வீக்கெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட்டமாவே இருக்குங்க. அதனால நீங்க கொஞ்சம் கியூல நின்னு போற மாதிரி தான் இருக்கும். இதே துடுப்பு போட்டு போற போட்ல போனீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் டிராவல் பண்ணலாங்க. அதுல நீங்க இந்த போட்டிங் முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னாக்கா அட்வென்ச்சர் கேம்ஸ் அந்த பார்க்குக்குள்ளே இருக்குங்க. அங்கேயே நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனா நீங்க அந்த லேக்குக்குள்ள யூஸ் பண்ற அட்வென்ச்சர் கேம்ஸோட நீங்க வெளியில வந்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ் இருக்குங்க. அதுலயும் இந்த லேக் ஜோன் சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் கேம் சென்டர் ஒன்று இருக்குங்க. இங்க போனீங்கன்னாக்கா கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஜஸ்ட் நீங்க 150 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாக்கா இங்க இருக்கிற எல்லா கேம்ஸையும் விளையாடலாங்க. இங்க ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இது பெஸ்ட் பிளேஸ்ங்க. இங்க எல்லா ரைட்ஸுமே பசங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க பெரிய கடை வீதி இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கலாங்க. இதை முடிச்சு அப்படியே ஆப்போசிட்ல போனீங்கன்னாக்கா அங்க நேச்சுரல் பார்க் இருக்குங்க. இங்க பெரிய கார் பார்க்கிங் வசதி இருக்கு. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 15 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இங்க இந்த நேச்சுரல் பார்க்ல ஈவினிங் 7 o'clock ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் போடுறாங்க. அது உண்மையிலே சூப்பரா இருக்கும். அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா தனியா 25 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இது ஒரு half an hour ஷோ தாங்க. ஆனா உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நேச்சுரல் பார்க் போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் போய் பாருங்க. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க.
அந்த லேக் பக்கத்துல ஒரு தீம் பார்க் இருக்குங்க. அந்த தீம் பார்க் பாத்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு உண்மையிலேயே சூப்பரான பிளேஸுங்க. 1 ஹவருக்கு இங்க வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. ஆனா அந்த 200 rupees உண்மையிலேயே ஒர்த்தா இருக்குங்க. இந்த லேக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணீங்கன்னா செல்ஃபி பாண்டான்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 200 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 200 ரூபாய்க்கு 3 சின்னதா கேம்ஸ் வந்து கொடுத்துறாங்க. ஆனா இங்க வந்து சாக்லேட் ஃபேக்டரி இருக்குங்க. அங்க கிட்ஸ் எல்லாம் போயிட்டு சாக்லேட்ஸ் அவங்களே மேட் பண்ணலாம். அதுக்கு தனியா நம்ம 200 ரூபாய் கொடுக்கணுங்க. அது இல்லாம பிளஸ் வந்து சாக்லேட் காஸ்ட் வரங்க. எனக்கு இது மட்டும் தான் வேஸ்ட் ஆஃப் மணியும் சொல்லிட்டு தோணுச்சு. இதை முடிச்சுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா ஃபண்டேரா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இங்க என்ட்ரி ஃபீஸ் வந்து 300 இருந்து 500 வரைக்கும் இருக்குங்க. இது பேர்ட்ஸ் பார்க் மட்டும் கிடையாதுங்க. இங்க ஒரு ஆக்வா டன்னலே இருக்குங்க. இது ஒரு சென்னை மெரின் கிங்டம் மாதிரி ஒரு மினி செட்டப்ல வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க இது பார்க்கிறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இங்க பேர்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஃபீட் பண்ணலாம். அந்த பேர்ட்ஸ் நீங்க கையிலேயே வச்சுக்கலாம். நீங்க போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்து செமையா இருக்குங்க இந்த இடம். இங்க வெவ்வேறு கண்ட்ரில இருந்து முயல்கள்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த முயலுக்குலாம் நீங்க வந்து ஃபீட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஸ்ட்ரேஜ் கேமல் சொல்லிட்டு அது பக்கத்துல நீங்க டச் பண்ணி நீங்க போட்டோ இதை முடிச்சுட்டு ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனீங்கன்னாக்கா ஏஆர் தங்கக்கோட்டைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க. இது கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய இடங்க. இது ஒரு பெரிய பேலஸ். இந்த பேலஸ்ல வந்து நம்ம ஜஸ்ட் சும்மா போய் பார்த்துட்டு வரதுக்கு மட்டும் போகலாம். அப்படி இல்லைன்னா இங்க நம்ம ஸ்டேவும் பண்ணலாம். இங்க வந்து நாங்க ஒரு டே ஸ்டே பண்ணாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க இங்க ஸ்டே பண்ற எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க வந்து பிரெஞ்ச் டைப்ல ஸ்டே பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்க ரெஸ்டாரண்ட் கூட பாத்தீங்கன்னாக்கா பேலஸ்ல சாப்பிடுற மாதிரி தாங்க வந்து ஃபுல்லா அமைச்சிருப்பாங்க. இங்க நான் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன டைப்ல ரூம்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேங்க. இங்க ஃபால்ஸ்ல பெஸ்ட் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஜலகாம்பாறை ஃபால்ஸ் தாங்க. இந்த ஜலகாம்பாறை ஃபால்ஸ் போகணும்னாக்கா நீங்க ட்ரக்கிங் மூலமா இங்க ஏலகிரில இருந்து நடந்து போலாங்க. நீங்க ரோடு வழியா போகணும்னாக்கா திருப்பத்தூர்ல இருந்து தாங்க வரணும். ஏலகிரில இருந்து நீங்க போக முடியாது. சோ நீங்க ஃபர்ஸ்டே வந்து இந்த ஜலகாம்பாறை பார்த்துட்டு ஏலகிரி வந்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் இங்க 3 முக்கியமான கோயில்கள் இருக்குங்க. அதுல இந்த முருகன் கோயிலும் ஒண்ணுங்க. இங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க. இந்த கோயிலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. எல்லாரும் போய் பாருங்க. மலை மேல இருக்கிற பெருமாள்னாவே தனி சிறப்பு தாங்க. இங்க நாச்சியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. இது ரொம்பவே முக்கியமான கோயிலுங்க இந்த ஏலகிரியில. ஏன்னா இங்க இருக்க முன்னோர்கள்லாம் ஆரம்பத்துல இருந்து இந்த கோயில்ல தாங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்க நிறைய அட்வென்ச்சர் பார்க்ஸ் வந்து இருக்குங்க. அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பார்க் பாத்தீங்கன்னாக்கா இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் தாங்க. இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ் வந்து இருக்குங்க. இது அடல்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு நிறைய கேம்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க காம்போ பேக்ல போயிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாங்க. அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச அட்வென்ச்சர் கேம் ரைட்ஸ்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா த்ரில் வேலின்னு சொல்லி ஒன்னு இருக்குங்க. இங்க நீங்க போனீங்கன்னாக்கா நீங்க வந்து ஹில்ஸ்ல வந்து அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய வச்சிருப்பாங்க. இந்த த்ரில் வேலி போனோம்னாக்கா நீங்க கடைசியா ஏலகிரில இருந்து கீழே இறங்குற டைம்ல வந்து பிளான் பண்ணிட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த வீடியோல நான் ஏலகிரி பத்தி ஃபுல்லா கவர் பண்ணிட்டா நான் நம்புறேங்க. ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேனாக்கா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நான் இங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வீடியோஸ், அப்புறம் அந்த ஃபண்டேரா பார்க், தீம் பார்க்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் தனித்தனியா போட போறேங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகணும்னாக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரீச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நான் எப்படி பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.